நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துட்டு வருது அப்படின்னு பார்க்குறோம். டெய்லி சம்பவமாக தான் இருக்குது. இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா, இந்தியா, இந்த ஐரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கமும் பயங்கர உரசல் ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் டீமு இந்தியாவுக்கு எதிராக ஒரு அதிரடி குற்றச்சாட்டை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா, ஐரோப்பா கூட ஒரு மிகப்பெரிய டீலை போடுறோம். இது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சைன் ஆக போகுது அந்த எஃப்டிஏ. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட அந்த ட்ரம்ப் டீம் நம்ம மேலே வந்துட்டு கான்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஐரோப்பா தனக்குத்தானே வந்து குழியை தோண்டிக்குது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க என்ன பிரச்சனை அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்தியா ஐரோப்பா மெகா டீல் கிட்டத்தட்ட 18 வருஷமாக போராடி இந்த டீலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவும் ஐரோப்பாவும் இப்போ இந்த ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போட போகிறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்க்குறோம். பிஎம் மோடி கூட இதை பற்றி பேசியிருந்தார். இன்றைக்கி வந்து டீல் சைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐரோப்பா கமிஷனுடைய தலைவர் இதை வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வர்ஸ்லா வோன் டெர் லேன் இருக்காங்களே, அவங்க தெளிவாக இதை சொன்னாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு வந்து பொறுக்கலை அப்படின்னு பார்க்கப்படுது. பொதுவாகவே அமெரிக்கானாலே எந்த நாடும் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயும் இந்த ட்ரம்ப் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஆள். சரி, ட்ரம்ப் டீம்னுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குது. அந்த எண்ணெயை இந்தியா சுத்திகரித்து பெட்ரோலு, டீசல் இது மாதிரி மாற்றி அதை அப்படியே ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறாங்க. அதை அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதனால் ரஷ்யாவுக்கு பணம் போகுது. அந்த பணத்தை வச்சு ரஷ்யா உக்ரைன் கூட போர் செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அதாவது ஐரோப்பா தனக்குத்தானே சூனியம் வச்சுக்குது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. இவர் சொன்னது உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக 100% உண்மை தான். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுல இருந்து ஐரோப்பா ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆயில் தேவை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆயில் வேணும்ல, அவங்க சோர்ஸ் கிடையாது, பக்கத்தில் நாடுலேருந்து தான் வாங்கி ஆகணும். அமெரிக்காட்டேருந்து எவ்வளோ தான் அவங்களால வாங்க முடியும், இல்லை கல்ஃப்லேருந்து எவ்வளோ வாங்க முடியும், தேவை இருக்க தான் செய்யும். அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் தேவையை அவங்க பூர்த்தி பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மாசான வேலையை செஞ்சாங்க. ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வந்து கம்மியான விலைக்கு வாங்கி நம்ம ஊர் ரீஃபைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரிலையன்ஸ் ரிஃபைனரி ஆகட்டும், நயரா, இந்த மாதிரியான ரீஃபைனர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா சுத்திகரித்து அந்த பெட்ரோலாகவும் டீசலாகவும் மாற்றி யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதனால் இந்தியா ஐரோப்பாவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் வழங்குறதுல மிகப்பெரிய ஒரு நாடாக வந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் சப்ளையராகவே நம்ம மாறிட்டோம் அந்த காலகட்டத்தில். ஐரோப்பாவோட தேவையில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக இந்த 2026 ஜனவரி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு நாளைக்கு சுமார் 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேரல் வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வந்து யூரோப்புக்கு அனுப்புது அப்படின்னு சொல்கிறோம். யூரோப்போட மொத்த டீசல் தேவையில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் இந்தியாவிலேருந்து தான் போகுது அப்படின்னு பார்க்குறோம். சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. 2025 பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மொத்த பெட்ரோலிய பொருட்களுடைய இறக்குமதியில் இந்தியாவினுடைய பங்கு சுமார் 7% இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இது பார்க்கறதுக்கு வேணால் கம்மியாக இருக்கும். ஆனால் டீசல் மாதிரியான முக்கியமான எரிபொருள் வந்து யூரோப்புக்கு அனுப்புறது இந்தியா தான் முக்கியமான ஆள் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஸோ இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய காண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. 25% வரி இந்த ட்ரம்ப் போட்ட ஸ்கெட்சு, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது இந்த கோபத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியா மேலே அமெரிக்கா 25% வரியை போட்டாங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காமல் ஐரோப்பா வந்து இந்தியா கூட போயிட்டு இப்போ கை கோக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அரசியல் விவாதமாகவும் மாறி இருக்கு. அமெரிக்காவுக்கு தெரியாமலே வந்து ஐரோப்பாவும் இந்தியாவும் பிளானை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்போட டீம் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியா மேலே வந்து நாங்கள் டேரிஃப் போட்டோம், நீங்கள் அவங்க கூட போயிட்டு டீல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இன்றைக்கி சொல்லுது. விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்தியா மேலே டேரிஃப் போட்டதுக்கான மெயின் காரணம் ரஷ்யா உக்ரைன் வார் ஃபியூல் பண்ணுது அப்படின்றது கிடையாது. ரஷ்யாவோடைய க்ரூட் ஆயிலை வாங்கி இந்தியா ரீஃபைன் பண்ணி அதை ஐரோப்பாவுக்கு மற்ற நாடுகளுக்கு விற்று லாபம் பார்க்குது அப்படின்றதுனால நம்ம சம்பாதிக்கிறோன்றது தான் இங்கே பிரச்சனையே தவிர அவங்களுக்கு வந்து யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக நம்ம மேலே அவங்க டேரிஃப் போட்டாங்கன்றதெல்லாம் மெயின் மேட்டரே கிடையாது. அது ஒரு சாக்கா வச்சு இவங்க போட்டாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா சம்பாதிக்கக்கூடாது, எவனும் முன்னேறக்கூடாதுன்றது அமெரிக்காவோட ஒரு மிக முக்கியமான கொள்கை. ஓகே, இப்போ இந்த லீக்கான ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு இல்லையா, ரீசெண்டாக நீங்கள் 2 நாளாக பார்த்துருப்பீங்க. ஒரு லீக்கான ஒரு ஆடியோ, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்க இருந்த இந்த ட்ரேட் டீலை வந்து தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேடி வான்ஸ் அவரும், அது இல்லாமல் இந்த ட்ரம்ப் அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்காவோட செனட்டர் டெட் குரூஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு ஆடியோவில் வந்து பேசியிருக்காரு. அது வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. யார் இந்த டெட் குரூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு செனட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அந்த மேலவைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 2013
வந்து இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெம்பர் இவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ட்ரம்ப் இருக்கிற அதே ரிப்பப்ளிகன் கட்சியில் தான் இருக்கார். 2014 பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறதா ஒரு விஷயம் நடக்கும்போது ட்ரம்ப்பை எதிர்த்து இவர் வந்து ஜனாதிபதி வேட்பாளருக்கு போட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ட்ரம்ப் வந்து இவர் எதிர்த்தாலும் அப்புறம் அவருக்கு நெருக்கமான ஒரு ஆளாக இவர் மாறிட்டார். இவர் ஒரு கன்சர்வேட்டிவான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேட்டிவ்னா இந்த பழைய கொள்கைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ட்ரேடை பற்றி அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க, மற்றும் இந்த துப்பாக்கிக்கான உரிமைகள்லாம் வந்து எல்லாரும் வந்து கன் வச்சுக்கணும் பாதுகாப்புக்காக அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஏன் இவர் இவ்வளோ பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீக்கான 10 நிமிஷம் ஆடியோ தான் வந்து இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஆடியோவில் வந்து இவர் ட்ரம்ப்பை போட்டு பொலப்பொலன்னு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் போடுற இந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையே காலி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார் போல இருக்கு. இந்தியா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பண்ணணும் சொல்லிட்டு இவர் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ட்ரம்ப்பும் இந்த வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தான் வந்து அதை தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக அதில் சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 2025 வரியை வந்து நாங்கள் இந்தியா மேலே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து முடிவு பண்ணப்பவே இவர் ட்ரம்ப் கிட்ட ஃபோனில் பேசினாராமா. அப்போ ட்ரம்ப் இவர் வந்து ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தையில் திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயமும் வந்து இந்த ஆடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நிலைமையில் போச்சுன்னா 2026 தேர்தலில் நம்ம வந்து மண்ணை கவனம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போது இந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் இன்றைக்கி இந்தியா போட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமெரிக்கா நமக்கு எதிர்ப்பாக வந்து நமக்கு எதிர்ப்பான்னு கிடையாது, ஒரு காண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேட் டீல் நம்ம வந்து யூரோப் கூட இன்றைக்கி நம்ம சைன் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்கா கூட நம்மளால் இப்போ வரைக்கும் சைன் பண்ண முடியல. அது இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கான மெயின் காரணம் யாருன்றதை இந்த ஆடியோ லீக் மூலிமா நம்ம தெரிஞ்சு போச்சு. 2 பேர் தான், ஒன்று ட்ரம்ப், இன்னொன்று இந்த வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடியது வந்து ட்ரேட் வார் கிடையாது, ட்ரம்ப்போட ஈகோ வார் அப்படின்றது தான் இங்கே பார்க்கப்படுது. மோடி வந்து அவரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கணும், மோடி வந்து அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், மோடி அவர் காலில் விழணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அது மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை பண்ண மாட்டாங்க. இந்தியா வந்து ஒரு கௌரவமான நாடு, யார்கிட்டையும் எப்பயுமே கெஞ்சது கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்காகும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பாகிஸ்தான் மாதிரி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரகசியமாக காதில் போயிட்டு நான் அப்புறமா காசு கொடுக்குறேன்னு சொல்கிறது, அவங்க காலிலே சுற்றி சுற்றி வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம என்றைக்கும் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் இந்த விஷயத்துலேயும் தெரியுது. ஓகே மக்களே, ஸோ இந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் இன்றைக்கி சைன் ஆக போகுது. நிறைய விஷயங்கள் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இம்போர்ட்டட் கார்ஸ்லாம் வந்து 110% டேக்ஸ்லேருந்து 40% மாற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நிறைய BMW பென்ஸ்லாம் இனிமேல் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்குது, இன்னும் அதிகமாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, ஸோ எது வேணாலும் நடக்கட்டும், நாடு வளரணும், அதுதான் நமக்கு தேவை. ஓகே மக்களே, கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். உங்களோட கருத்தை நீங்கள் இதில் தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, ஜெய்.